வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓணப்பூக்கோளம் 2வது நாள். சாணி வலிச்சுட்டு அது மேலே ஒரு டிசைன் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டிசைன் போட்டு அப்புறம் இட்லி பூ, அதாவது சேப்பு கலர் இட்லி பூ, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் பூ, எல்லோ கலர் பூ, ரோஸ் கலர் பூ, ஒயிட் கலர் பூ, இது ஒரு 4 விதமான பூ வச்சு இன்றைக்கி நான் வரைந்த ஓணப்பூக்கோளம். அதாவது சொன்ன மாதிரி ஒரு 12 நாள் ஓணப்பூக்கோளம் இருக்குது. மலையாளிஸ்து ஃபேமஸான நோம்பினா ஓணம். இப்போ தமிழரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் எல்லா காலேஜ்லேயுமே ஸ்கூல்லேயுமே அந்த ஓண கோல போட்டி நடைபெறும். அது அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்க, இன்றைக்கி நான் போட்ட ஓணப்பூக்கோளம், அதாவது 1 2 3 4 டிசைன் இது போடுறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே போட்டேன். எனக்கு வெயில் வந்தால் தலைவலி வருதுங்க. மொத்தத்தில் நான் இட்ட ஓணப்பூக்கோளம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான டிசைனு, நாளைக்கு வேறமான டிசைன் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச டிசைன் தான் நான் போட முடியும். நான் ஆர்டிஸ்ட்டு கிடையாது. மொத்தத்தில் எங்கள் வீட்டில் போடப்பட்ட ஓணப்பூக்கோளம் பிடித்திருந்தால் மட்டும் பார்க்கலாம். பிடிக்கலினா தயவு செய்து பார்க்க வேண்டாம், உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் பிராடு பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோவெல்லாம் நிறைய இருக்குது, அதை பாருங்கள். ஓகே, பூவுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி க்ரியேட்டிவ் ரொம்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு க்ரியேட்டிவ் தான் படைப்பு. அந்த க்ரியேட்டிவ் எனக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப நல்லா பிடிக்கும். மொத்தத்தில் எங்கள் வீட்டில் போடப்பட்ட 2வது நாள் ஓணப்பூக்கோளம் பார்த்து மகிழுங்கள். பிடிக்காதவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.